2026 எலெக்ஷன் கிட்டத்தட்ட இன்னும் 5-6 மாசத்துல நடக்கும்போது இதுல வந்து யார் யார் என்ன வயசு உள்ளவங்க வாக்களிக்க போறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அவங்க வயசு வாரியா என்னென்ன ஏஜ்ல இருக்காங்க, அவங்க எத்தனை பர்சன்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல 80 வயசுக்கு மேல உள்ளவங்க பாத்தீங்கன்னா 17.65 லட்சமும் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 2.76% இருக்காங்க. 70ல இருந்து 79 வயசு உள்ளவங்க பாத்தீங்கன்னா 42.61 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 6.7%. 60ல இருந்து 69 வயசுக்குள்ள வாக்காளர் பாத்தீங்கன்னா 75.77 லட்சங்களும் 11.91% இருக்காங்க. 50ல இருந்து 59 வயசு உள்ள வாக்காளர் பாத்தீங்கன்னா 1.12 கோடியும் 17.79% இருக்காங்க. 40ல இருந்து 49 வயசு உள்ள வாக்காளர் பாத்தீங்கன்னா 1.37 கோடியும் 21.54% வாக்காளர்கள் இருக்காங்க. 30ல இருந்து 39 வயசு உள்ள வாக்காளர் பாத்தீங்கன்னா 1.37 கோடியும் 20.47% இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 20ல இருந்து 29 வயசு உள்ள வாக்காளர்கள் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜென்சி ஓட்டர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருப்பாங்க. இதோட வாக்காளர் எண்ணிக்கை நம்ம பார்த்தோம்னா 1.09 கோடியும் பர்சன்டேஜ் படி 17.18% இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 18 அண்ட் 19 இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜென் ஆல்ஃபா கேட்டகரி. இவங்க வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான். இதோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 10.61 லட்சமும் 1.67% இருக்காங்க. யார் வந்து அந்த டிசைனிங் ஃபேக்டரா இருக்கும், எந்த ஏஜ் குரூப் வந்து டிசைனிங் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20ல இருந்து 39 அப்படிங்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ் கேட்டகரி. ஆக்சுவலா அந்த கேட்டகரியில கிட்டத்தட்ட 38% வந்து வராங்க, ஓட்டர்ஸ் இருக்காங்க. அந்த மிடில் ஏஜ் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 40ல இருந்து 59 அந்த வயசுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 38% இருக்கு. ஸோ இந்த 2 ஏஜ் குரூப் தான் இந்த டிசைனிங் ஃபேக்டரா இருக்க போகுது. இவங்க யாருக்கு ஓட் போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கவும் போறாங்க. தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் கமிஷனோட எஸ்ஐஆர் வந்து வந்துட்டு இருக்கு. எஸ்ஐஆர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து எதிர்கட்சிகள் வச்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து பீகார்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் நீக்கணும், 21 லட்சம் பேர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய குளறுபடிகளும் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய பேர் நீக்கப்படுவார்களா, புதுசா ஆட் பண்ண போறாங்களா, எவ்வளவு பேர் ஆட் பண்ண போறாங்க, எவ்வளவு பேர் நீக்கப்பட போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஃபைனல் ரிசல்ட் டிராஃப்ட் வந்து பிப்ரவரி எண்டில் பண்ணுவாங்க.